உயிரணுக்கள் சார்ந்த சிரமங்கள் ஏற்படுது, உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுவது அல்லது உயிரணுக்களே இல்லாத நிலை ஏற்படுது அப்படின்னா, அதற்கு காரணம் வெறும் உயிரணுக்கள் சார்ந்த மாற்றங்களோ, ஹார்மோன் மாற்றங்களோ மட்டும் கிடையாது. ஜீரண மண்டலத்துடைய அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். ஜீரண மண்டலத்துடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நாம் சரி செய்யாத போது, எந்த மருந்துகளையும் எந்த மருத்துவ முறை சார்ந்த சிகிச்சைகளுக்கும் நாம் செல்லும்போது, அந்த மருந்துகளோ சிகிச்சைகளோ முழுமை பெற்ற சிகிச்சையாக இல்லாமல் போகும்போது நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் தான் இன்றைக்கு தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் உள்ள நோய்களாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு நோயை இயற்கை மருத்துவத்தில் பார்த்தா 100% குணமாக்க முடியும். அதே நோயை இன்றைக்கு மற்றொரு மருத்துவ முறையில் பார்த்தா குணமாக்கவே முடியாது. ஏன் குணமாக்க முடியாது? ஏன்னா நம்ம நோயுடைய புரிதலுடைய அடிப்படை அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலிருந்து மாற்றக்கூடிய வழிமுறைகள், உடல் சுத்தி செய்வது, உடல்ல உறுப்புகள் திசுக்களுடைய சீரான உருவாக்கம், உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக நீங்கச் செய்வதற்கான மாற்றம், இவை அனைத்துக்கும் மேலாக உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளின் மேல் ஒரு கவனம் எடுத்துக்கொள்வது. அப்போ இந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கையே இல்லாமல் இருப்பது, நீந்துகின்ற உயிரணுக்கள் குறைவாக இருப்பது, நிறைய சிரமங்கள் இன்றைக்கு இருந்தாலும் கூட இந்த சிரமங்களை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த கஷாயம், தேத்தான்கொட்டை, திரிபலா, திரிகடுகு, சித்தரத்தை, சீரகம் மற்றும் நிலப்பனங்கிழங்கு, இந்த 5 பொருட்களும் ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய, ஓமத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய இந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை சாப்பிடும்போது நல்ல ஜீரண மண்டலத்தில் ஆரம்பித்து திசுக்களுடைய முழுமையான உருவாக்கத்தில் ஆரம்பித்து ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உயிரணுக்களும் அதே போல உயிரணுக்களுடைய திறனும் மாற்றமடைவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும்.